ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ட்ரம்புக்கு நாள் குறித்த ஈரான், வெடிக்கும் உலகப்போர், இனி புது ரூல்ஸ் தான், மீறினா அடுத்த டார்கெட் அமெரிக்கா தான் சொல்லி ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் முஜ்தபா கோமேனி அறிவிச்சிருக்கிறாரு. காரணம் உடன்படிக்கையை அமெரிக்கா மீறிடுச்சு, அதனால் நாங்களும் இனிமேல் அந்த உடன்படிக்கை தேவையில்லைங்கிறோன்னு சொல்லி அந்த 14 அம்சங்கள் கொண்ட உடன்படிக்கையை ஈரான் கிழிச்சு எறிஞ்சதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் இனிமேல் இதற்கு முடிவு பழி வாங்கிறது மட்டும்தான். எப்படி எங்கள் உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி கொமேனியுடைய உயிரை வாங்கினாரோ இந்த ட்ரம்ப்பு, இதுக்கு பகரமாக நாங்கள் அவருடைய உயிரை வாங்குறது தான் எங்களுக்கு இதுக்கு தீர்வாகும். அதனால் இந்த பேச்சுவார்த்தை டேர்ம்ஸ் கண்டிஷன்லாம் அப்புறம் வச்சுக்கிடுவோம். முத ஆளாக ட்ரம்பையும் அந்த இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நெதன்யாகுவையும் சேர்ந்து ஒரு 7, 8, 9 பேர் பேரை கொடுத்து இவர்களை பூரா காலி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பேச்சுவார்த்தை வச்சுக்கணுங்கிற உறுதியான நிலைக்கு இந்த ஈரான் வந்திருக்கு. அது வந்தது மட்டும் இல்லாமல் இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இனி எந்த சூழ்நிலையிலையும் அமெரிக்காவில் பேச்சுவார்த்தைங்கிறதே கிடையாது. இனி நேருக்கு நேர், மோதலுக்கு மோதல், நடந்ததுக்கு நடந்தது தான் தீர்வுங்கிற உறுதியான நிலையில் இப்போ உச்சபட்ச தலைவர் முஜ்தபா அலி கோமேனி அவர்கள் வந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாருமே இப்படித்தான் செய்யணும், இதை மீறினா நாங்கள் அவங்கள்ட்ட சண்டைக்கு வருவோண்டு அவங்க நாட்டு நிர்வாகிகள்கிட்ட கோபம் கொள்கிற அளவுக்கு அந்த மக்களுக்கும் அமெரிக்கா மேலே வெறுப்பு உண்டாயிருக்குது. இப்போ மீண்டும் 3வது உலகப்போர் ஏதோ வந்துருமோங்கிற பயம் உலக நாடுகளுக்கு வந்துருச்சு. காரணம் இந்த ஹோர்மோஸ் நீரிணை முழுமையாக மூடப்பட்டால் எரிபொருள் தட்டுப்பாடு, எண்ணெய் தட்டுப்பாடு, போக்குவரத்து, உணவு தட்டுப்பாடு எல்லாமே மோசமாகி ஒட்டுமொத்த உலகமுமே மோசமான ஒரு சூழ்நிலைக்கு வர்றதுக்கு அமெரிக்கா தான் காரணமாக இருக்குது. இதற்கு என்ன தீர்வுன்னு சொல்லி பலரும் விழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றிய சில தெளிவான விளக்கமான விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போய் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுறதோட இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த ஃபஸ்ட் செக்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மத்திய கிழக்கு பகுதியில் 4 மாதங்களாக நிலவி வந்த அந்த பதஷ்டமும் அமைதியின்மையும் இப்போது அது உச்சகட்டத்தை எட்டி இருக்குது. நிலைமை அமைதியாகன்னு எதிர்பார்க்குறப்ப மாறா உச்சபட்சத்துக்கு இந்த நிலைமை பதஷ்டமாயிருக்குது. உலக வல்லரசான அமெரிக்காவோட செய்து கொள்ளப்பட்ட அமைதி ஒப்பந்தத்திலிருந்து முழுமையாக விலகிறதா ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த திடீர் மற்றும் அதிரடியான ஈரான் அறிவிப்பு சர்வதேச அரசியல் அரங்கையே பெரிய எதிர்வினையும் அதிர்வலையும் ஏற்படுத்தியிருக்குது. உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை தூண்டுற ஒரு புதிய போருக்கான தொடக்கமாக இப்போ பார்க்கப்படுது. 4 மாதமாக நடந்த போர் முடியும்னு நினைக்கிறப்ப இப்போ புதிய மோசமான ஒரு போருக்கு தொடக்க நாளாக ஆரம்பித்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிருக்குது. இப்போ ஈரான் வெளியிட்டிருக்கிற இந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையினால் தங்களுக்கு இனி எந்த ஒரு அமைதி உடன்படிக்கையும் தேவையில்லைன்னு தெளிவாக ஈரான் சொல்லிட்டாங்க. அமெரிக்காவுடன் இனி எந்த ஒரு கட்டத்திலும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும், அந்த பேச்சுவார்த்தைங்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு கடுமையான வார்த்தைகளை தங்களது நிலைப்பாட்டை ஈரான் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அப்படி தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணத்தை இப்போ நம்ம விளக்கிட்டு உள்ளே போனால் தேவலாம். 4 மாதமாக போர் நடக்குது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி திடீர்னு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறப்பவே உடன்பாட்டுக்கு வந்துருமோங்கிற சூழ்நிலையில் உடன்படாமல் ஈரானை தாக்குச்சு அமெரிக்காவும் இஸ்ரேலும். அப்போ அது என்ன பண்ணுச்சு, அதோடைய உளவு அமைப்பை வச்சு அந்த உளவு பார்த்து அந்த ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி கொமேனி அவர்களும் அவருடைய குடும்பமும் முக்கியமான அதிகாரிகளும் கூடியிருக்கிற அந்த சரியான தருணம் பார்த்து அந்த வான்வெளி தாக்குதல் பண்ணி அவங்கள உயிர் பலி வாங்குச்சு. வாங்கினதோடு மட்டும் என்ன அது திட்டம் போட்டுச்சு, கதை முடிஞ்சிருச்சு, ஈரானுடைய தலைவர்களை காலி பண்ணிட்டோம். இனி நம்ம ஈரானில் மக்களுக்கும் அந்த நாட்டில் உள்ள அரசுக்கும் ஒரு பிரச்சனையை, கலவரத்தை ஏற்படுத்தி நம்ம ஒரு தலைவரை, புதிய தலைவரை, நம்மளுக்கு சாதகமான ஒரு தலைவரை ஈரானில் ஏற்படுத்தி அந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை நம்ம கைப்பற்றுவோம். ஏற்கனவே ஈராக்கில் செஞ்ச மாதிரி, ஈராக்கில் எப்படி அணுகுண்டு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லி உள்ளே பாஞ்சு கடைசியில் ஒன்றுமே இல்லை. அந்த நாட்டு தலைவர் சதாம் ஹுசேனை உயிர் பலி வாங்கி எப்படி அந்த நாட்டை கைப்பற்றி எண்ணெயை ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி இதையும் செய்வோன்னு திட்டம் போட்ட ட்ரம்புடைய திட்டம் நிறைவேறலை. ஏன் நிறைவேறலை?
இவர் இப்படியெல்லாம் செய்கிறவர்னு சொல்லி ஏற்கனவே உஷாராயிட்டார் அந்த உச்சபட்ச தலைவர், உயிரிழந்த தலைவர். அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், 20 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஈரான் நாட்டில் கிட்டத்தட்ட 400, 500, 600 அடிகளுக்கு கீழே, மலைகளுக்கு கீழே பாதாள நகரங்களை உருவாக்கி அந்த நகரங்கள் முழுக்க முழுக்க ஆயுத கிடங்குகளாக்கி ஏவுகணைகளையும் இராணுவ தளவாடங்களையும் உருவாக்கி வச்சுட்டு, இன்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு வழிவகுப்புக்கு இந்த மாதிரி அமெரிக்கா வந்தால் அவனை போட்டு தாக்குங்கன்னு அவர் உத்தரவிட்டுட்டு போய் சேர்ந்துட்டார். அவர் சொன்ன மாதிரியே தான் இப்போ நடந்திருக்குது. அவர் இறந்தாலும் அவர் இறந்து அந்த போரை வழிநடத்துகிறாருங்கிறது தான் உண்மை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கடந்த 9ஆம் தேதி அவருடைய அடக்க நிகழ்ச்சி நடைபெறுது. அந்த அடக்க நிகழ்ச்சிக்கு கூட அவருடைய மகனும் இப்போ இருக்கக்கூடிய தலைவராக இருக்கிற உச்சபட்ச தலைவராக இருக்கிற முஜிதபா கொமானி அவர்களும் கலந்துக்கல. ஆனால் அந்த இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் அந்த ஆயத்துல்லா கொமேனி அவருடைய மகள்வனி பேரன் ஒரு உறுதிமொழி எடுக்கிறாரு. அந்த ஜனாசா அந்த உடலுக்கு முன்னாடி, நாங்கள் இனிமேல் பேச்சுவார்த்தையெல்லாம் கிடையாது, அமெரிக்காவோட பலிக்கு பலி வாங்கிறது தான், உயிருக்கு உயிர் வாங்கிறது தான். அதனால் எங்களுடைய இலக்கு ட்ரம்போட உயிரை நாங்கள் வாங்கிறது தான் என்று சொல்லி உறுதிமொழி எடுக்கிறாரு. அவருடைய உறுதிமொழிக்கு ஒட்டுமொத்த ஈரான் மக்களும் அனுமதி கொடுத்து ஆக்ரோஷமாக அதையே வழிமொழிகிறாங்க. இதை கேட்ட உடனே தான் ட்ரம்ப் கடும் கோபம் ஆகிறாரு. கடும் கோபம் அடைஞ்சு என்ன சொல்கிறாரு, என்ன நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் சும்மாவா விடுவேன், நான் போன நிமிஷமே 1000 ஏவுகணைகள் ரெடியாக இருக்குது, ஈரானை அடித்து தோஷம் பண்ணிருங்கிறார். இவர் தான் கீழே கிடப்பார். அப்படி எங்கே இவர் ஆர்டர் போடுறதுங்கிறது அவருக்கே தெரியலை. இப்படி ஒரு கொஞ்சம் ஒரு ஒத்து வராத பேச்சுக்களை பேசக்கூடிய ட்ரம்பை நினச்சி தான் எல்லோரும் கவலைப்படுறாங்க. இந்த ட்ரம்ப் 2 நாள் 3 நாளில் முடிச்சிடுவோம், ஈரான் போகிறேன், நம்ம நாட்டை பிடிச்சிடலான்ட்டு ஆட்டையை போட்டலான்னு நினச்சாரு. முடியலைங்கிறப்ப 4 மாதம் ஆச்சு. இந்த 4 மாதத்துலேயும் எத்தனையோ முறை இந்த மாதிரி போரை நிறுத்துவோம், பேச்சுவார்த்தை உடன்பாடுன்னு வருவார். 2வது நாள் முறிப்பார், ஒன்று சொல்லுவார், கடைசியில் ஒன்று சொல்லுவார். ஆக இவர் பேச்சுக்கு இனிமேல் மதிப்பே இல்லைன்னு முடிவெடுத்த ஈரான் இது சரி வராது, இனிமேல் போரை அடித்து யார் ஜெயித்தாலும் சரி யார் தோத்தாலும் சரின்னு முடிவுக்கு வர்றப்ப கடைசியாக கடந்த மாதம் என்ன பண்ணுறாரு, இல்லை ஒரு 60 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் பண்ணுவோம், நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்கிறாரு. ஒரு 14 அம்ச திட்டங்களை ஈரான் சொல்லுது. அந்த 14 அம்ச திட்டங்களை ஏற்றுக்கிட்டாதாயே அவன் முன்னாடி உட்காருவோன்னு சொல்லுது. அதையும் ஏற்றுக்கிறாரு இந்த மனுஷன் ட்ரம்ப். அந்த 14 அம்சத்தில் 2-3 சொன்னால் உங்களுக்கு புரியும். 1வது இது என்னென்னா, ஈரானுடைய பணத்தை உலகளாவிய பல நாடுகளில் அமெரிக்கா முடக்கி வச்சுருந்துச்சு. கிட்டத்தட்ட 28 லட்சம் கோடி ரூபா டாலர். அந்த பணத்தைலாம் ரிலீஸ் பண்ணி எங்கள் பணத்தை நீயே முடக்கி வச்சுருக்கான்டுச்சு. அமெரிக்கா ஒத்துக்கிருச்சு. ஒத்துக்கிட்ட அமெரிக்கா அப்புறம் என்ன சொல்லிச்சு, நான் பாதியை பணமாக தரேன், பாதிக்கு எங்கள் நாட்டில் விளையிற கோதுமை, மக்காச்சோளம் இந்த மாதிரி பொருளை தரேன்னு அப்புறம் அதில் ஒரு ஒம்பு பண்ணுச்சு. அதெல்லாம் முடியாத பணமாக தரேன்னு சொன்னாங்க. அடுத்து என்ன சொன்னாங்க, எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறா, அதுக்கு 3000 மில்லியன் பணம் தரேன்னாங்க. அதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து ஈரான் என்ன சொல்லிச்சு, இந்த ஹொர்மஸ் நீரணையை நிர்வகிக்கிறது நாங்கள் தான் நிர்வகிப்போம், அதில் நீ தலையிடக்கூடாது. அதனால் இந்த 60 நாள் நம்ம போர் நிறுத்தம் பண்ணுறோம்ல, இந்த 60 நாளும் நாங்கள் ஹொர்மஸ் நீரணையை டோட்டலாக திறந்து விட்டுறோம். இந்த பக்கம் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு யார் வேணாலும் போகலாம், அந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் யார் வேணாலும் எந்த நாட்டுக்கார் வேணாலும் போகலாம், யார்கிட்டையும் நாங்கள் 1 பைசா கட்டணம் வசூல் பண்ணலை. ஆனால் அதே சமயம் இந்த 60 நாளுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த வழியாக போகிற கப்பல்களுக்கு கட்டணம் வாங்க மாட்டோம், ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வாங்குவோம். காரணம் ஒரு நாளைக்கு 100கணக்கான கப்பல் இந்த வழியாக போகிறதுனால சில மாசு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டை நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம். அப்படி கலெக்ட் பண்ணி அதை நாங்கள் மட்டுமே வச்சுக்காம இந்த இடத்துல உரிமை கொண்டாடக்கூடிய அந்த ஓமன் நாட்டுக்கும் கொடுப்போம்னு சொல்லி. இது நியாயமான விஷயம் தானே. அதுக்கும் அமெரிக்கா ஒத்துக்கிருச்சு. இதையெல்லாம் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்ட பிறகு அப்புறம் இவருக்கு ஒரு யோசனை வந்திருக்கு, ஆகா என்னடா எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டோமே அப்படின்ட்டு ஒரு ரிவேர்ஸ் கியர் அடிக்கிறாரு இந்த ட்ரம்ப். அடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, ஓமான் நாட்டுகிட்ட போயிட்டு அங்கே ஒரு சின்ன ஸ்குரு வேலையை பார்க்குறாரு. என்ன சொல்கிறாரு, ஓமானுங்கிற ஒரு குட்டி நாடு, நான் சொல்கிறத நீ கேளு, இல்லாட்டி உன்னை நான் தாக்குவேன்னு சொல்லி மிரட்டி கிரட்டி என்னமோ செஞ்சு இந்த ஓமான்கிட்ட சொல்கிறாரு, இந்த கடல் வழியில் ஹோர்மஸ் ஈரான் வழியில் போகிறது தான் மெயின் பாதை, ரைட்டு. நீ என்ன பண்ணு, ஒரு கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக ஓமானை ஒட்டி ஒரு ஓரமாக ஒரு பாதையை உருவாக்கு, நம்ம ஈரானுக்கு தெரியாமல் இந்த வழியாக கப்பலில் விடுவோங்குது. இது தேவையில்லை தானே. இப்போ ஈரான் தான் நான் காசு வாங்கலைன்னு சொல்லிருச்சு, 60 நாள் நீ போய்க்கே வந்துக்க, அதுக்கு பிறகு முடிவு பண்ணுவோங்கிறப்ப இப்போ நீ கள்ள வழியை உருவாக்கினா என்ன உன் திட்டம்,
ஈரானுடைய இந்த ஒத்துக்கிட்டதை இல்லாமல் ஆக்கிறதுக்கு பிளான் போடுறாங்கிறதான திட்டம். இப்போ ஈரானுக்கு கோபம் வருமா வராதா? நம்மள்கிட்ட ஒத்துக்கிட்டு நம்மளுக்கு தெரியாமல் ஒரு கள்ளப்பாதையை உருவாக்குறது எந்த வகையில் நியாயம்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுது, எவனாச்சும் இந்த வழியில் வர்றானா பார்ப்போம் அப்படின்னு ஈரான் கவனிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப 3 கப்பல்களை அமெரிக்கா அந்த கள்ளப்பாதையில் திருட்டு பாதையில் விடுது, ஓமான் வழியில். இப்போ ஈரான் பார்த்துட்டு ஆகா வேலையை காமிச்சிட்டான், எப்போவுமே இப்படி தான் ஒப்பந்தத்தை மீறுறது தான் அமெரிக்காவுக்கு வேலையாக போச்சு, இவனுக்கு நம்ம ஒரு மிரட்டணும்னு சொல்லி அந்த ட்ரோனை விட்டு ஒரு தாக்குதல் கொடுக்குது அந்த கப்பலில். அதுவும் அந்த கப்பலை முழுசாக அழிக்கலை, நாசப்படுத்தலை, அங்கே உள்ளவங்களை யாரையும் சாகடிக்கலை. நீ இப்படி போனீங்கன்னா இது மாதிரி அடிப்பேன்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு ட்ரோனை விட்டு அந்த கப்பலில் ஒரு மூலையில் ஒரு தட்டுது. உதாரணமாக இந்த ஹெல்மெட் இல்லாமல் அல்லது டபுள் சீல் ஹை ஸ்பீடு போனால் டிராஃபிக் போலீஸ் பிடிச்சி 2 தடுத்துட்டு போடா இனிமேல் அப்படி போகாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் ஒரு சின்ன வேலை செஞ்சிச்சு. இதுக்கு பதிலாக என்ன பண்ணுச்சு அமெரிக்கா, 100க்கும் மேற்பட்ட இடங்களில் ஈரானை தாக்கிருச்சு, அணுகுண்டுகளை போட்டு வான்வெளியில். இப்போ தான் ஈரான் கொதிச்சிருச்சு, நீ ஒப்பந்தத்தை மீறினது நீ தான், 60 நாளைக்கு இது வழியாக போகலான்னு சொல்லிட்டேன், எந்த கட்டணமும் இல்லைன்னு சொல்லிட்டேன், நீ ஏன் கள்ளத்தனமாக புது ரோட்டை உருவாக்குறா? அப்போ நீ உனக்கு போர் நிறுத்தணுங்கிற எண்ணமே கிடையாது, காலம்புற அடிச்சுக்கிட்டு நிற்கணும்னு நினைக்கிற, அதனால் நாங்கள் அதுக்கும் தயார், அதுக்கு மேலே ஒருபடி முன்னாடி உன்னை காலி பண்ணிட்டு தான் நாங்கள் இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கே வருவோங்கிற உறுதியான ஒரு முடிவை தான் இப்போ ஈரான் அறிவிச்சிருக்குது. அதைத்தான் இப்போ என்ன சொல்லியிருக்கு, வரக்கூடிய 23ஆம் தேதி உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி கொமேனி அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்த போகிறாங்க. பிப்ரவரி 28ஆம் தேதியிலேருந்து இன்றைய தேதி வரைக்கும் வெளி உலகத்துக்கு காட்சி தராமல் உத்தரவுகளை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய முஜ்தபா கொமேனி இப்போ இருக்கிற தலைவர் அன்றைக்கி வரப்போகிறாரு, மக்கள் முன்னால் தோன்ற போகிறாரு. ஒருவேளை அவர் நேரில் தோன்றலை என்றாலும் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் தோன்றி மக்கள்கிட்ட பேச போகிறாரு. அப்போ ஒரு செய்தியை அவர் சொல்ல போகிறாரு. என்ன செய்தி, இப்போ நம்ம அமெரிக்காவோட செய்து கொண்ட ஒப்பந்தத்தை முழுமையாக அவங்க தான் மீறினாங்க, அதை நம்ம ஏற்றுக்கிறோம், அதனால் நம்மளும் அந்த ஒப்பந்தத்தை தூக்கி போட்டோம், இனிமேல் அதெல்லாம் கிடையாது, நம்மளுக்கு அடிக்கு அடி பலிக்கு பலி, நம்ம உச்சபட்ச தலைவரை காலி பண்ண ட்ரம்பை காலி பண்ணுறது தான் நம்ம முதல் திட்டம், அவருக்கு துணையாக நின்ற இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நெதன்யாகு அடுத்த 2வது அவரை போட்டு தள்ளணும், இவர்களுக்கு துணையாக நின்ற ஒரு 9 பேர் பட்டியலை கொடுத்து இவங்களை முடிச்செடுத்தாயா நம்ம இனிமேல் பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒரு ஜிகாத் அறிவிப்பை 23ஆம் தேதி அறிவிக்க போகிறாரு அப்படிங்கிற செய்தி வந்த உடனே ட்ரம்புக்கு குடல் கலங்கிருச்சு, ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவர் சொல்கிறாரு, அப்படி நீ என்ன அடிச்சிட்டின்னா உடனே உன்னை தாக்குறதுக்கு 1000 ஏவுகணைகளை நான் விடுவேன்னா நீ தான் கீழே விழுந்துருவியா, அப்புறம் எப்படியா விடுவேன்னு உலக நாடுகள் கேட்குறாங்க, பதில் சொல்ல முடியலை. இல்லை நான் இவர் உத்தரவு போட்டு போயிடுவாராம், அவங்கெல்லாம் செய்வாங்களாம், இதெல்லாம் நடக்கிற கதையாயா அப்படின்னு எல்லாரும் நக்கல் பண்ணுற அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு உளர ஆரம்பித்த ட்ரம்ப் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் விழிபிதுங்கி நிற்கிறாரு. ஆனால் இப்போ ஈரானுடைய நிலைமை என்னென்னா, எந்த சூழ்நிலையிலையும் அவங்க சொன்ன அந்த 14 சப்ஜெக்டை 14 அம்சத்தை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா அவங்களே நியாயமானது தான் கேட்டிருக்காங்கன்னு ஏற்கனவே ட்ரம்பை ஒத்துக்கிட்ட விஷயம். அப்போ நாங்கள் எங்களுடைய அந்த அரசியல் ரீதியான அழுத்தங்கள்லேருந்து நாங்கள் விடுபடணும், அமெரிக்கா எங்களுக்கு விதிச்சிருக்கிற அந்த பொருளாதார தடை நீங்கணும், ஹோர்மஸ் நீரானை எங்கள் கட்டுப்பாட்டுக்கு வரணும், உச்சபட்ச தலைவரோட இறப்புக்கு அதுக்கெல்லாம் முன்னாடி பலி தீர்க்கணும், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, இது எங்களுடைய உரிமைகளை காத்துக்கொள்றதுக்கும் எங்களது இறையாண்மையை நிலைநாட்டவும் அமெரிக்காவுடனான அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் ஈரான் இப்போது நிரந்தரமாக மூடிருச்சுன்னு அறிவிச்சிட்டாங்க. இதுக்கு காரணம் ஒப்பந்தங்களை மதிக்காத அமெரிக்காவுடைய தலைமையும் அதோடைய அத்துமீற செயலும் தான் சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்கள், இனிமேல் பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டதுனால மத்திய கிழக்கில் புதுசாக ஒரு புதிய போர் மேகம் உருவாகிருக்குது. அது உலகத்தை மேலும் ஒரு மிகப்பெரிய பேரழிவை நோக்கி போர் தள்ளுமோங்கிற பயம் உலகம் முழுக்க வந்துருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈரானில் இப்போ ஒரு மிகப்பெரிய ராட்சச ஆயுதம் ஒன்று இறங்கியிருக்கு, பெரிய விமானம் ரஷ்யா அனுப்பிச்சிருக்குது. இந்த விமானம் எப்படிப்பட்டதுன்னா, எங்கே மோசமான உச்சகட்டமான சூழ்நிலை வருமோ அங்கே இது வேலையை காட்டும். இது ஆகாயத்தில் பறந்துக்கிட்டே கம்ப்ளீட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி எதிரிகளை தாக்கி அளிக்கும், இந்த நாட்டுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை உடனே படம் பிடிச்சி காட்டும், முன்னெச்சரிக்கை கொடுக்கும். அப்படி எல்லா அம்சமும் கொண்ட மிக பிரம்மாண்டமான ஒரு விமானத்தை ரஷ்யா ஈரானுக்கு அனுப்பிச்சி வச்சிருச்சு.
ஏற்கனவே அடித்த அடியை விட இப்போ இந்த விமானம் வந்தவுடனே மிகப்பெரிய பலம் வந்து இப்போ ஈரானுக்கு கூடுறதோடு மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 600-700 அடிகளுக்கு மேலே கல் மலைகளுக்கு கீழே உருவாக்கியிருக்கிற நகரங்களில் ஒழிச்சு வச்சிருக்கிற அந்த ஏவுகணைகளை இனிமேல் தான் வெளியெடுக்க போகுது ஈரானு. இது எல்லாம் சேர்ந்துச்சுன்னா அமெரிக்காவுடைய அந்த இராணுவ தளங்கள் இருக்குல்ல மத்திய கிழக்கு நாடுகளில் துபாய், கத்தார், குவைத்து, அதான் UAE நாடுகள், சவுதி அரேபியா, ஓமன், இது போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்களை பூரா இப்போயே நாசம் பண்ணிருச்சு ஈரான். இனிமே சுத்தமாக ஒன்றுமாக்கிட்டா அமெரிக்காவில் எதுவுமே செய்ய முடியாது. இதை ஆக்கிட்டு அடுத்து இப்போ ஈரான் என்ன பண்ணோம், அது சொன்னபடி உயிருக்கு உயிர், பலிக்கு பலி, முடித்ததுக்கு முடித்தது, இதுதான் எங்கள் முடிவுங்கிறதுல தெளிவாக தில்லாக நிற்கிற ஈரானை பார்த்து இப்போ உலகமே பயப்படுறாங்க. ஏற்கனவே உலக வல்லரசுன்னு சொல்லி 1வது அமெரிக்காவையும் சீனாவையும் வடகொரியாவையும் சொன்னாங்க. இப்போ 4வதாக வந்து இந்த வல்லரசு பட்டியலில் வந்து நம்ம ஈரான் வந்துருச்சு. இதை தடுக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை. அதனால் மத்திய கிழக்கில் உருவாக போகிற இந்த புதிய போர் மேகம் வந்து உலகத்தை வந்து மிகப்பெரிய ஒரு பேரழிவை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குமான்னு சொல்லி எல்லாரும் பயப்படுறாங்க. அமெரிக்காவுடனான மோதல் முற்றுனா ஹோர்மோஸ் நீரிணையை வந்து போக்குவரத்து தடைப்பட்டால் உலக நாடுகள் அனைத்தும் உடனடியாக மீள முடியாத ஒரு மிகப்பெரிய எரிவாயு மற்றும் எண்ணெய் தட்டுப்பாடு மட்டும் இல்லாமல் உணவு தட்டுப்பாடு, போக்குவரத்து, பொருளாதாரம் எல்லாத்துலேயும் உலகமே அழிஞ்சு போயிருங்க அல்லது உலகமே கஷ்டப்படுங்கிற ஒரு சூழ்நிலை வருது. இதற்கெல்லாம் காரணம் வந்து இந்த அமெரிக்கா ட்ரம்ப் மட்டும்தாங்கிறதையும் இன்றைக்கி உலகம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இது எங்கே போய் முடியும், என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுறங்க. இந்த செய்தி பிடிச்சதா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற உலகத்தில் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளதை உள்ளபடி அப்படியே கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்று மணிந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.